بسم الله الرحمن الرحيم கணவனை சக்கராத்தில் சுமந்த மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, உலகத்தில் ஆயிஷா நாயகிக்கு கிடைத்த 2 பெரும் பாக்கியம் யாருக்கும் கிடைக்கல. என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள் ஆயிஷா நாயகியுடைய நெஞ்சில். இங்க மரணித்தாங்க, ஆயிஷா நாயகியுடைய நெஞ்சில் மரணித்தார்கள். 2வது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சாப்பிட்ட சாப்பாடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய எச்சி. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? மிஸ்வாக்கை ஆயிஷா நாயகி வாயில் வைத்து கடித்து மென்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயில் தீட்டி விட்டார். சக்கராத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சுன்னத்து தான் மிஸ்வாக். சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், திருமீதில் வருகிறது, புகாரியில் வருகிறது ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் 7:45 தொழுகை நடக்குமாம். சகோதரர்களே, என்ன சொன்னேன்? திருமீதியில் வருகிறது, புகாரியில் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் யுத்தத்தில் நஞ்சூட்டப்பட்ட ஒரு ஆட்டிறைச்சியை சாப்பிட்டார்கள். நஞ்சூட்டப்பட்ட ஆட்டிறைச்சியை சாப்பிட்டார்கள். அந்த வருத்தத்தை சக்கராத்தில் உணர்ந்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா லா அஸாலு அலமத் த்ஆமில் லதி அகல்து பி கைபர். கைபர் யுத்தத்தில் நான் சாப்பிட்ட ஆட்டிறைச்சியின் வருத்தம் என்னுடைய உடம்பில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வருத்தத்தால் என்னுடைய நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டாக வெடிப்பதை போல் வருத்தமாக இருக்கிறது. யாருடைய சக்கராத்? யாருடைய சக்கராத்? உலகத்தின் தலைவரின் சக்கராத். யாருடைய சக்கராத்? யார் சுவர்க்கத்தை முதலாவதாக தட்டுவாரோ அவர்களுடைய சக்கராத். யாருடைய சக்கராத்? யார் முதல் முறை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடம் நமக்காக பேசுவார்களோ அவர்களுடைய சக்கராத் இது. நம்முடைய சக்கராத். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சகோதரர்களே, எந்த அளவு வருத்தப்பட்டார்கள். பக்கத்தில் ஒரு நீர் தடாகம் இருந்தது. தண்ணியை அள்ளி அள்ளி மேலில் ஊற்றிக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கெஞ்சினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். உலகத்தில் வாழும்போது கலிமாவோட வாழ்ந்தா தான் சக்கராத்துல கலிமா வரும். வட்டி கடையில நின்று போட்டு கலிமா சொல்லி மௌத்தாகணும் ஆசை வைக்க முடியாது. சகோதரர்களே, ஆசை வைக்கலாமா? வாழ்க்கையில் தொழுதே கிடையாது. அவர் துஆ கேட்கிறார், நான் சக்கராத்தில் கலிமாவோட மௌத்தாகணும். தயாரிப்போம். உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஏந்தி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி சக்கராத். மௌத்துக்கு சக்கராத் இருக்குது, மௌத்துக்கு சக்கராத் இருக்குது. திருமிதியில் வருகிறது, அல்லாஹும்ம ஐன்னி அலா சக்கரத்தில் மௌத். யா அல்லாஹ், என்ற சக்கராத்தை லேசாக்கு யா அல்லாஹ், சக்கராத்தில் உதவி செய்ய அல்லாஹ். சகோதரர்களே, சக்கராத்தை அடையவிருக்கிறோம் நானும் நீங்களும். மௌத்தை சந்திக்க இருக்கிறோம் நானும் நீங்களும். உலகத்தில் எதை தயாரித்து வைத்திருக்கிறோம் கேட்போம். இன்றைக்கு ராவைக்கு தூங்குறதுக்கு முன்னால் அல்லாஹ்விடம், அல்லாஹ்க்கு முன்னிலையில தனிமையில நின்று எத்தனை தரம் அழுதிருக்கிறோம் கேட்போம் அல்லாஹ்விடத்தில். மௌத்தாகினா எல்லாம் முடிஞ்சு. சகோதரர்களே, வாழக்கூடிய காலத்தில் பள்ளிவாசலுக்கு வரவில்லையா? உலமாக்கள் கூப்பிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் முஅத்தின் 5 தரம் கூப்பிடுகிறார். தாயிக்கள் கூப்பிட்டார்கள், வரலையா? நீ மௌத்தாகினால் காலையும் கையையும் கட்டி கொண்டு வருவான் பள்ளிவாசலுக்கு, மறந்து விடாதே. கொண்டு வருவானா இல்லையா? வேறு வரமாட்டார், கொண்டு வருவாங்க. சும்மா கொண்டு வரல, கையையும் காலையும் கட்டி கொண்டு வருவார்கள்.
இவ்வளவு நடந்தும் சிந்தனை வருதில்லை சகோதரர்களே. எத்தனையோ பேருக்கு மரணித்தால் சகோதரர்களே, உலகத்தில் 5 உலக வாழ்க்கையை ஒவ்வொருவரும் சந்திக்கணும். நான் எவ்வளோ சுருக்க முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேன். எனக்கு சுருக்கவும் தெரியுதில்லை. முதலாவது உலகம் ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளுடைய உலகம். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 15ஆம் தேதி சகோதரர்களே, 15ஆம் தேதி இந்த இடத்தில் நான் உட்கார்ந்து பயான் செய்வேன். நீங்கள் எல்லாம் கேட்கிறீங்க, நாங்க இங்கே சந்தித்தவர்கள் அல்ல. நான் சிலாக்கள் இன்றைக்கு தான் முதல் காண்றேன். ஆனா இன்றைக்கு அல்ல நான் முதலில் கண்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலில் கண்ட ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் முதலாவது உலகம், ஆலமுல் அர்வாஹ், ரூஹுகளின் உலகம். உலகத்தில் யாரெல்லாம் சந்தித்து அன்பாக இரக்கமாக உறவாடினார்களோ அவர்கள் எல்லாம் அங்கே சந்தித்து அன்பை பரிமாறியவர்கள். ஃபமா தஆரஃப மின்ஹா இக்தலஃப. உலகத்தில் ஒரு கூட்டம் சண்டை பிடிக்குது பாத்தீங்களா? இவன் அவனுக்கு கண்ணால காட்டேலா, பேரை சொன்னாலே கண்கள் சிவக்கும். அது இங்க வந்த சண்டல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா தனாகர மின்ஹா இக்தலஃப. ஆலமுல் அர்வாஹில சண்டை பிடிச்சிருக்கிறான் அவன். அப்படி ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் எனக்கும் ஞாபகம் இல்லை, உங்களுக்கும் ஞாபகம் இல்லை. 2வது உலகம் எது? 2வது உலகம் தாயுடைய கற்பறை, ஆலமுல் அர்ஹாம், தாயுடைய கற்பறை. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 விடயம் ஒரு மனிதனுக்கு எழுதப்படும் தாயுடைய கற்பறையில். முதலாவது பிகத்பி ரிஸ்கிஹி, எவ்வளோ சாப்பிடுவாய், எவ்வளோ சாப்பிடுவாய், என்னென்ன சாப்பாடு சாப்பிடுவாய், எந்த வாகனத்தில் போவாய், எந்த வீட்டில் வாழ்வாய். இன்றைக்கு நேற்று நாங்க தேடினதல்ல, அது தாயுடைய வயிற்றில் எழுதப்பட்டது. 2வது அஜலிஹி, எவ்வளோ காலம் உலகத்தில் வாழ்வாய், 63 வயசா, 53 வயசா, 83 வயசா, அல்லது 3 வயசா? எங்கே எழுதப்பட்டது? தாயிட வயிற்றில் எழுதப்பட்டது. 3வது விடயம் அமலிகி வ அமலிகி, நல்லமல் செய்வாயா, தீயாமல் செய்வாயா, அல்லது 2யும் கலந்து செய்வாயா? அதையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். 4வது ஷகியுன் அம் சயீத், சீதேவியா மூதேவியா, நல்லவனா கெட்டவனா? சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், நல்லவனா கெட்டவனான்னு அல்லாஹ் எழுதிட்டானா? சஹாபாக்கள் அறிவாளிகள், நல்லவனா கெட்டவனா, சொர்க்கவாதியா நரகவாதியா உம்மோட வகுத்தில் அல்லாஹ் எழுதிட்டான். அப்ப நாங்க என்னத்துக்கு அமல் செய்கிறேன்? நாங்க ஏன் தொழணும்? சரியான கேள்விதானே. நாங்க ஏன் தொழணும்? நாங்க ஏன் குர்ஆன் ஓதணும்? நாங்க ஏன் அமல் செய்யணும்? நாங்க ஏன் யுத்தத்துக்கு போகணும்? சும்மா இருப்போமே, அல்லாஹ் எழுதிட்டான் தானே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட பெரிய அறிவாளி. சொன்னார்கள், பலி அமலு, ஆஹா அப்படி இருக்கேல, அது அமல் செய்யுங்க. அமல் செஞ்சு உன்னை நீ பார்த்துக்கொள். குல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹு, யாரை அல்லாஹ் எதற்காக படைத்தானோ அந்த அமல் செய்வது அவனுக்கு லேசி. நீ சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கத்துடைய அமலை செய்வது உனக்கு லேசி. நீ நரகவாதியாக இருந்தால் நீயா நினைப்பாய் சொர்க்கத்தில் அமல் செய்யணும். ஆனா அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தரமாட்டான். கை வைத்து கேட்டு பார்ப்போம் சகோதரர்களே, சுவர்க்கத்துடைய அமல் எனக்கு லேசாக இருக்கிறதா, அல்லது நரகத்துடைய அமல் எனக்கு லேசாக இருக்கிறதா? இந்த நாளையும் அல்லாஹ் தாயுடைய வயிற்றில் எழுதிவிட்டான். 3வது உலகம், அதுதான் நாம் வாழக்கூடிய துனியாவுடைய உலகம். இப்ப நம்ம 2 வாழ்க்கையை கடந்து 3வது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 4வது உலகம் ஆலமுல் பர்ஸக், கபருடைய வாழ்க்கை. அது ஒரு தனிப்பாடம். இன்றைய தலைப்பு உண்மையில் பேசுவதற்கு நேரம் போதாது. மரணமும் மறுமையும். மரணத்தை பேச வேண்டும் 1 மாதத்துக்கு, மறுமையை பேச வேண்டும் 1 வருடத்துக்கு. அவ்வளோ விடயங்கள் இருக்குது மறுமையில். கபரை பேச நேரம் இல்லை. 4வது உலகம் என்ன?
கபர். ஐந்தாவது உலகம் என்ன? ஆலமுல் ஆகிரா. ஐந்தாவது உலகம்தான் ஆகிரத்துடைய உலகம். சகோதரர்களே, மௌத்தாகுவோம். நீங்கள் மரணிப்பீர்கள், நான் மரணிப்பேன். உக்கி மண்ணோடு மண்ணாய் கபருக்குள் வாழ்ந்து ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். இஸ்ராஃபீல் என்று அல்லாஹ் ஒரு மலக்கை படைத்து வைத்திருக்கிறான். அவர் யார் தெரியுமா? அவர் கையில பெரியோரு கொம்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். பெரியோரு கொம்பு. அந்த கொம்பில் அவர் ஊதுவார். ஊதினா என்ன நடக்கும்? அதுக்குத்தான் சொல்றேன், என்ன சூர். சூருங்கிற என்னது? அதுக்குத்தான். அவர் ஊதினால் வானம் வெடிக்கும். இதஸ்ஸமாஉன் ஃபத்தரத். அவர் ஊதினால் இதஸ்ஸமாஉன் ஷக்கத், வானம் வெடிக்கும். அவர் ஊதினால் வைதன் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் எல்லாம் காய்ந்த இலைகளைப் போல கீழே விழுந்துரும். வைதல் ஜிபாலு சுயிரத், அவர் ஊதினால் மலைகள் எல்லாம் சாயம் போட்ட பஞ்சுகளைப் போல பறக்க ஆரம்பிக்கும். அவர் ஊதினால் தண்ணீராக இருக்கிறே கடல், கடல் இப்ப எப்படி இருக்குது? தண்ணியாக இருக்குது. வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், நெருப்பாக பத்த ஆரம்பிக்கும். முழு உலகத்தில் அல்லாஹ்வை தவிர எல்லாரும் மௌத்தாகி விடுவார்கள். அவர் ஊதினால் யௌம நதுவிஸ் ஸமா, அல்லாஹ் சொல்கிறான் கஃபை சிஜில்லில் குதுப், பேப்பரை சுருட்டுற மாதிரி, பேப்பரை சுருட்டுற மாதிரி வானத்தை சுருட்டுவேன் நான். கற்பனை பண்ணி பாருங்க. பயான் கேட்கிறதல்ல நோக்கம், பேசுறதல்ல என்ற நோக்கம். எப்படி இருக்கும் அந்த நாள்? பேப்பரை சுருட்டுற மாதிரி சுருட்டுவான் அல்லாஹ். வானத்தை அல்லாஹ் என்ன என்ன செய்வான் என்று ஜலாலியா பள்ளியில சொன்னேன், வந்திருக்காங்க. அதுல ஒன்றுதான் வானத்தை சுருட்டுவான் அல்லாஹ். அல்லாஹ் காப்பாத்துவானாக. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி, அல்லாஹ் மடித்து பொத்துவான் வானத்தை. எல்லாரும் மௌத்தாகி விடுவார்கள், எல்லாரும் மௌத்தாகி விடுவார்கள். அந்த சூர் ஊதப்பட்டு 40 வருடங்களுக்கு பின்னால் இரண்டாவது சூர் ஊதப்படும். 40 வருடங்களுக்கு பின்னால் இரண்டாவது சூர் ஊதப்படும். சகோதரர்களே, மரணித்த எல்லாரும் எழும்புவார்கள். மரணித்த எல்லாரும் எழும்புவார்கள். யுஹ்ஷருன் நாஸ், எங்கே எழும்புவார்கள்? எங்கே எழும்புவாங்க? மஹ்ஷர் மைதானம். கேள்விப்பட்டிருக்கிறோமா? மஹ்ஷர் மைதானம் உலகத்தில் இருக்குது தெரியுமா? மஹ்ஷர் மைதானம் உலகத்தில் இருக்குது தெரியுமா? உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்குது தெரியுமா? புகாரியை சொல்கிறேன் நான், அங்கங்கிருந்து பேசல. உலகத்தின் சொர்க்கம் மதீனா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி உலகத்தின் சொர்க்கம். உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அந்த ஹதீஸுக்கு. அல்லாஹ் உலகத்தை அழிக்கும் பொழுது அந்த ரௌதாவை அழிக்காமல் சொர்க்கத்தில் தூக்கி வைப்பானாம். உலகத்தில் மஹ்ஷர் மைதானம் இருக்குது. எங்க தெரியுமா? பலஸ்தீன். பலஸ்தீனைத்தான், ஷாம் தேசத்தை தான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானமாக மாற்றுவான். எப்படி மாற்றுவான்? அவனுக்கு தெரியும் எப்படி மாற்றணும், நமக்கு தெரியாது. முழு உலகத்தையும் அழித்து விட்டு மஹ்ஷர் மைதானத்தை உருவாக்குவான். அந்த மஹ்ஷர் மைதானம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஒரு கல்லு மண் இருக்காது, செம்பு தரையாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து இப்ராஹீமில், சூரா இப்ராஹீமில் அல்லாஹ் சொல்கிறான் யௌம துபத்தலுல் அர்ள் கைரல் அர்ள், பூமியை வேற பூமியாக நான் மாற்றுவேன். உலகத்தை ஃபுல்லா அழிச்சிட்டு வேறொரு உலகத்தை நான் உருவாக்குவேன். வஸ்ஸமாவாத், வானத்தையும் பரிபூர்ணமாக அழித்துவிட்டு வேறொரு வானம் உருவாக்கப்படும்.
அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பூமியையும் ஃபுல்லா அழிச்சு வானத்தையும் ஃபுல்லா அழிச்சா மக்கள் எல்லாம் எங்கரிப்பாங்க? இப்ப எப்படி கேள்வி? நான் சொன்னேன், ஆயிஷா நாயகி உம்மத்துடைய மிகப்பெரிய முஃப்தி, ஒரு பொம்பளை 18 வயசு குமரி, ஹலீஃபாக்களுக்கு ஃபத்வா சொன்னா அந்த பேரை வையுங்கள். ஆயிஷா நாயகியை போல இந்த புள்ள வரணும் நியத்துல வைங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கரிப்பாங்க மக்கள் எல்லாம்? சுப்ஹானல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மக்களை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நிப்பாட்டி வைத்திருப்பான். எப்படி இருக்கும் சகோதரர்களே? நல்லவர்கள் சாதாரணமாக நிற்பார்கள், பாவிகள் வதரல் முஜ்ரிமீன், அல்லாஹ் சொல்கிறான், பாவிகள் யௌமைதின் முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத், இரும்பு சங்கிலிகளால கட்டி வச்சிருப்பான் அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில். உடுப்பு உடுப்பாட்டுவான் அல்லாஹ் பாவிகளுக்கு. இன்னும் நரகத்துக்கே போகல, இன்னும் நரகத்துக்கு போகல, உடுப்பு உடுப்பாட்டுவான். சராபீலுஹும் மின் கத்திரான், தாரை காய்ச்சி அல்லாஹ் உடுப்பு உடுப்பாட்டுவான். சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. எப்படி இருக்கும் அந்த நாள்? அடக்கி ஆளுபவனின் ஆட்சி, யாருக்கும் ஒன்றும் செய்ய இயலாது. சவுதி மன்னன் அல்ல, எவனா இருந்தாலும் ஒன்றும் செய்ய இயலாது. உலகத்தில் என்ன ஆட்டம், என்ன ஆதிக்கம், என்ன அராஜகம்! பணம் பணம், தங்க ரோட், தங்க கட்டில், தங்க எஸ்கலேட்டர், தங்க டொய்லெட். அவருக்கு தங்க டொய்லெட், டொய்லெட் போனா துறக்கிற பேப்பர் அதுவும் தங்கம். எவ்வளவு வீண் விரயம்! டெப்லெட், தங்க டெப்லெட் போறான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தங்க டெப்லெட், அதை போட்டால் மலம் தங்கமாக வருதாம். அல்லாஹ் அக்பர். வந்து என்னடா செய்ய? எடுத்து நகைக்கடையில் வைக்கவா? அங்க கிடைக்குமா அவருக்கு தங்க டொய்லெட்? நிக்கணும், அவர் உடுப்பு இல்லாம நிக்கணும், ஹத்னா செய்யப்படாமல் நிக்கணும், செருப்பு போடாம நிக்கணும். எல்லாரும் எல்லாரும் யாராயிருந்தாலும் சரி, முதலாக அல்லாஹ் உடுப்பை உடுப்பாட்டுவான். யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் ஏன் சகோதரர்களே? முதலாக அல்லாஹ்வுக்காக நிர்வாணப்படுத்தப்பட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பில் போடும் பொழுது உடுப்பெல்லாம் கலட்டி நெருப்பில் போட்டார்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முழு மக்களும் நிர்வாணியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பட்டு உடுப்பாட்டுவான். அவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவங்க தான் வெற்றி. மன்னனால வெற்றி கொள்ள இயலாது, மன்னனாலையும் வெற்றி கொள்ள இயலாது, எதாலையும் வெற்றி கொள்ள இயலாது. உலகத்தில் அல்லாஹ்வோடு வாழ்ந்தீர்களா? அல்லாஹ்வுக்கு வழிபட்டீங்களா? அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்தீர்களா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்தீர்களா? உங்களுக்கு வெற்றி இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில். யோசித்து பாருங்க சகோதரர்கள், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் அந்த நாள்? அல்லாஹு அக்பர். வானம் வேற வானம், பூமி வேற பூமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடுப்பாட்டப்படும். மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பார்கள். அல்லாஹ் சூரியனை கீழே இறக்குவான். எப்படி இறக்குவான்? புகாரில வந்திருக்குது, கதிர மீல், ஒரு மீல் அளவுக்கு. மீல் என்ற வார்த்தை அரபியில் 2 விடயத்துக்கு உபயோகிக்கப்படும். முதலாவது மீல் என்று சொன்னால் ஒரு மைல். ஒரு மைல் எவ்வளவு கிலோமீட்டர்? 1.25 கிலோமீட்டரா? 1.25 கிலோமீட்டர் ஒரு மைல். 2வது சுருமா போடுவோம் குச்சி, அதுக்கும் அரபியில மீல் என்று தான் சொல்ற. சுருமா குச்சிட அளவுக்கு சூரியனை கொண்டு வந்து வச்சா எப்படி இருக்கும் சகோதரர்களே? மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பார்கள். சிலர் கரண்டை கால் வரைக்கும் வெள்ளம், வேர்வை வெள்ளம், மழை பெஞ்ச வெள்ளம் அல்ல, சுனாமி வெள்ளம் அல்ல, தண்ட உடம்புல இருந்து வழிந்த வேர்வை. சிலர்
முழங்கால் வரைக்கும் வேர்வை, சிலர் இடுப்பு வரைக்கும், சிலர் நெஞ்சு வரைக்கும். உலகத்தில் பாவத்திலேயே கழித்தவன் வேள்வையில் முழுமையாக மூழ்கி விடுவான். நிழல் கிடையாது, மரம் கிடையாது. நானும் நீங்களும் சந்திக்க வேண்டிய நாள் ஒரே ஒரு நிழல் தான். என்ன நிழல்? அர்ஷுடைய நிழல். எப்படிப்பட்ட அர்ஷ் அது? சாதாரண அரிசாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸமானியத்து அம்லாக் ஃபீ சூரத்தி அவ்ஆல். அரிஷ் எத்தனை மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள்? 8 மலக்குமார்கள் சுமந்திருக்கிறார்கள். எத்தனை? 8 மலக்குமார்கள். எந்த தோற்றத்தில் தெரியுமா சுமந்திருக்கிறார்கள்? மலை ஆடுகளுடைய தோற்றத்தில் சுமந்திருக்கிறார்கள். மலை ஆடு இலங்கையில் இல்லை, பனி பிரதேசங்கள் இருக்குது. எரும மாடுகளை விட பெரிதாக இருக்கும், கொம்புகள் இப்படி வளைந்து இருக்கும். அந்த ஆடு டிஸ்கவரிகள்ல பார்த்திருப்பீங்க சகோதரர்களே. அந்த தோற்றத்தில் சுமந்திருப்பார்கள். ஒரு மலக்கினுடைய காதில் இருந்து தோல் புஜத்தை அடைவதற்கு 700 வருடங்கள் பிரயாணிக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு தலைவராக இருந்துட்டு சில மன்னர்களுக்கு, இப்ப வாழக்கூடிய சில மன்னர்களுக்கு தங்க ஏணிப்படி இருக்குது. தங்க எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டருக்கு தமிழ்ல அந்த கரண்ட்ல போகும் மின் உயர்த்தி ஏணிப்படி தங்கத்தில் வச்சிருக்கிறான் 5 சவுதியில. உலகத்தை அடக்கியாலும் ஜப்பார் அல்லாஹ். அவன் அரிசி சும்மாவா? அந்த நிழலை அல்லாஹ் கொடுப்பான். 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். முதலாவது இமாமுன் ஆதில், நீதம் செலுத்திய தலைவர், நீதியாக நடந்த தலைவர். நாட்டு தலைவரோ, ஊர் தலைவரோ, முஸ்லிம்களின் தலைவரோ, நிர்வாக தலைவரோ, எந்த தலைவராக இருக்கலாம், நீதமாக நடந்தால் அவருக்கு அரசுடைய நிழல். 2வது வாலிபர்களே, வாலிபர்கள் இருக்கிறீர்கள் அதிகமாக. ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். உண்ட வாலிபத்தை பாவத்தில் கழிக்காமல் அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் கழித்தால் உனக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும். 3வது 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக சந்தித்தார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்தார்கள், அவர்களுக்கு அரிசியுடைய நிழல் கிடைக்கும். 4வது வரஜுலுன் கல்புன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸ்ஜித். யாருடைய உள்ளம் அதிகமாக பள்ளியோடு தொடர்பாக இருக்குமோ அவருக்கு அரிசியுடைய நிழல் கிடைக்கும். 5வது யார்? ஒரு பெண் ஒரு ஆணை அழைக்கிறாள் விபச்சாரத்துக்கு. எப்படியான பெண்? ذات منصب وجمال. அழகான பெண், அந்தஸ்துள்ள பெண். விபச்சாரத்துக்கு அழைத்து அவர் சொல்கிறார், அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன், விபச்சாரத்துக்கு வரமாட்டேன். இப்படியான தக்வாதாரிக்கு அரிசியுடைய நிழல். 6வது யார் சகோதரர்களே? உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து யார் கண்ணீர் விட்டானோ, அல்லாஹ்வை நினைத்து யார் கண்ணீர் விட்டானோ, தனிமையில் அல்லாஹ்வை பயந்து கண்ணீர் விட்டானோ, இவனுக்கு அரசுடைய நிழல். மறுமையில் சிரிக்க வேண்டுமா? யாருக்கு ஆசை மறுமையில சிரிக்க? கையோசுங்க பாப்போம். எல்லாருக்கும் ஆசை இல்லையா? எல்லாருக்கும் ஆசை. உலகத்தில் அழுகுங்கள். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுதால் மறுமையில சிரிக்கலாம் சகோதரர்களே. எல்லாரும் வெயில்ல இருப்பாங்க, நாங்க இணல்ல இருப்போம். ஏன்? அல்லாஹ்வை பயந்து அழுத மக்கள் நாம். 7வது ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறான். அவன் வலது கையால கொடுக்கக்கூடிய சதக்கா இடது கைக்கு தெரியாது. இப்படியானவனுக்கு அரசுடைய நிழல். இன்றைக்கு சண்டை. நான் கட்டின பள்ளி, எங்க வாப்பா கல்லு கொடுத்த பள்ளி, எங்கட அம்மா தான் சீமண்டி பக்கெட் முதலாவது மின்னிய வித்து வாங்கி கொடுத்தா. எல்லாம் முடிஞ்சு போ. அம்மாவும் முடிஞ்சு, வாப்பாவும் முடிஞ்சு.
சகோதரர்களே, சோதிப்பான் அல்லாஹ். எந்த காரணம் கொண்டும் வார்த்தையை விட்டுவிடக் கூடாது. எந்த காரணம் கொண்டும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள், அரிசியுடைய நிழல் கிடைக்கும். அல்லாஹ்வுக்காக செஞ்சா அரிசியுடைய நிழல் கிடைக்கும். சகோதரர்களே, இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, யார் அதிகமாக சதக்காக்கள் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சதக்கா நிழலாக மாறும். அதற்கு பின்னால் அல்லாஹ் நரகத்தை கொண்டு வருவான். அல்லாஹ் சொல்கிறான் சூரா கஃபில், வஅரப்னா ஜஹன்னம லில் காஃபிரீன அர்தா. நரகவாதிகள் இருக்கிறாங்களே, அவங்கள நரகத்துக்கு கூட்டிட்டு போறல. முதலாவது சுனாமி வந்துச்சா இல்லையா? வளமையா கடலை நீங்க பார்க்க வாரீங்க, இன்றைக்கு நாங்க உங்களை பார்க்க வாரோம்னு கடல் வந்துச்சு. கடல் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போச்சு. அந்த நேரத்தில் ரொம்ப உதவியாக இருந்தது சம்மாந்துறை மக்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான், மறக்க இயலாததெல்லாம். ஓட்டமாவடி மக்கள் ஒரு சொத்து சேர்த்திருக்கிறார்கள். என்ன? மஜ்மா நகர். முழு இலங்கையும் நன்றி செலுத்த வேண்டிய விஷயம். பத்த வைத்தான் ஜனாசாக்களை இடம் கொடுத்தார்கள் அடக்கிறதுக்கு. சம்மாந்துறை மக்கள் சுனாமியின் போது கை கொடுத்தார்கள், உதவி செய்தார்கள். நல்லதை மறக்க கூடாது, துஆ செய்ய வேண்டும். உதவும் மனப்பான்மை உள்ள மக்கள். சகோதரர்களே, அப்ப நரகத்துக்கு காபிர்களை அழைத்து போவதல்ல, நரகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் பாவிகளுக்கு காட்டுவதற்காக. எப்படி தெரியுமா கொண்டு வருவான்? அல்லாஹ்வே சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 கடிவாளத்தால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான். 70,000 சங்கிலி கடிவாளங்களால் நரகத்தை அல்லாஹ் கட்டுவான். ஒரு கடிவாளத்தை 70,000 மலக்குகள் பிடித்திருப்பார்கள், பிடித்து இழுத்து கொண்டு வருவார்கள். அந்த நேரத்தில் சமிஉ லஹா தகய்யுதா வ ஸஃபீரா, நரகம் கோஷம் எழுப்ப ஆரம்பிக்குமாம், கத்தும். எப்படி இருக்கும்? நரகம் கத்த ஆரம்பிக்கும். அதை கேட்ட மலக்குமார்களே மயங்கி விழுந்துருவாங்களாம். சகோதரர்களே, நரகத்தை அல்லாஹ் கொண்டு வந்ததோட பாவி பாப்பான், ஓஹோ இதுதான் உலகத்தில் சொன்ன நரகமா? அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தை கண்டவுடன் யௌமஇதி யததக்கருல் இன்சான், மனிதனுக்கு அப்பதான் புத்தி வருமாம். பாவிகளுக்கு உலகத்தில் எவ்வளவு சொல்லி விளங்காத ஆக்களுக்கு அங்க புத்தி வருமா? அல்லாஹ் சொல்றான், ஃபஅன்னா லஹு ذிக்ரா, இப்ப புத்தி வந்து என்ன செய்ய வாப்பா? ஒன்றும் செய்யலா, போ நரகத்துக்கு. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. கற்பனை பண்ணி பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்ட பயத்தை எடுப்போம். நரகவாதிகளுக்கு நரகம் காட்டப்படும், சொர்க்கவாதிகளுக்கு என்ன? சொர்க்கவாதிகள் சுவர்க்கம் போவதற்கு முன்னாலே விருந்து நடக்கும், அல்லாஹ்ட விருந்து. புகாரிலிருந்து பேசுறேன் நான். அல்லாஹ் ஒரு ரொட்டி சுடுவான், அல்லாஹ் ரொட்டியை தயாரிப்பான். அது எவ்வளவு பெரிய ரொட்டின்னு சொன்னா, இந்த உலகத்தை விட பெரிய ரொட்டி, உலகத்தை விட பெரிய ரொட்டியாம். கற்பனை பண்ணி பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதை பாக்கியத்தை தருவானாக. உலகத்தை விட பெரிய ரொட்டி, புகாரி ஹதீஸ். அங்க இங்க இல்ல, ஆதாரம் கேட்கல அது யாருக்கும். உலகத்தை விட பெரிய ரொட்டி. ரொட்டிக்கு கறி என்ன? ரொட்டியை சும்மா திங்கலாமா? கறி வேணுமே. மீன் கறியும் மாட்டுக்கறியும். இதாமுஹா சௌருன் வஹூத், சும்மா மீன் இல்ல, திமிங்கில கறி. திமிங்கிலம். சௌர் பொட்டமாடல்ல, காளை மாடு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுவர்க்கவாதிகளுக்கு விருந்து நடக்கும். யக்குலு மின் ஸாயிதி கபிதிஹா 70,000. அந்த மீண்ட ஈரல் இருக்கிற ஈரல், மீன் கறியில் இருக்கிற ஈரல், அந்த ஈரலை மாத்திரம் 70,000 சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்களாம். இங்கால நரகம், அங்கால விருந்து. நரகத்தை காட்டியதற்கு பின்னால் நேரம் முடியுது சகோதரர்களே. நரகத்தை காட்டியதற்கு பின்னால்
முதலாவதாக அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். அவ்வலு மன் யுதுஆ யௌமல் கியாமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். கூப்பிட்டு சொல்லுவான், இந்த நிற்கிறாங்க எல்லாம் உங்களோட பிள்ளைகள் தான். நிற்கிறாங்கெல்லாம் யாரு? உங்களோட பரம்பரை. இதிலிருந்து நரகவாதிகளை வேறையாக ஆக்குங்கள். சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, உலகத்தில் எத்தனை கூட்டம், எத்தனை கூட்டம்? ஒண்டா ரெண்டா? அவர் ஏழை, இவர் பணக்காரன், அவர் படித்தவன், இவன் பாமரன், அவன் அரசன், இவன் ஆண்டி, அவன் உயர்ந்த குலம், இவன் தாழ்ந்த குலம். இந்தியாவில் சாதி பிரச்சனை. எத்தனை கூட்டம்! பணத்தோட வந்தா மதிப்பு, கார்ல வந்தா மதிப்பு, புஷைக்கல்ல வந்தா திரும்பியும் பார்க்க மாட்டான். மறுமையில ரெண்டே ரெண்டு கூட்டம், ரெண்டே ரெண்டு கூட்டம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி பயானை முடித்துக் கொள்கிறேன். பெண்கள் வந்திருப்பதால் சகோதரர்களே, ராபியா பஸ்ரியா என்ற ஒரு பெண்மணி இருந்தார். பேர் என்ன? ராபியா அல் அதவியா அல் பஸ்ரியா. அந்த பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்லை. பெண்ணுக்கு துனியால் ஒன்றும் இல்லை. முதலாவது கருப்பு. கருப்பாருன்னா மாப்பிள்ள வருவானா? கஷ்டம். முதலாவது கருப்பு. இப்ப எல்லாருக்கும் வெள்ளை தேவை. ரெண்டாவது அடிமை. மூணாவது விடோ. விடோண்டா கணவனை இழந்துட்டா விதவை. நாலாவது பெரன். பெரன்டா அடிமை, இந்த மலடி. துனியால என்ன பாக்கியமாலும் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனா ஒன்று இருந்துச்சு. என்ன? அல்லாஹ்ட நெருக்கம் இருந்துச்சு. அல்லாஹ்ட நெருக்கம் இருந்துச்சு. அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இமாம் யார்? ஹசனுல் பஸ்ரி. சஹாபாக்கள்ல 4 பேருக்கு அந்த சியார். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். அதே போல தாபிஈன்களில் 3 பேர் சிறந்தவர். முதலாவது உவைசுல் கர்னி, யமன் தேசத்தை சேர்ந்தவர். இரண்டாவது சயீத் இப்னுல் முஸையிப், மதீனாவை சேர்ந்தவர். மூணாவது ஹசனுல் பஸ்ரி, பஸ்ராவை சேர்ந்தவர். அந்த ஹசனுல் பஸ்ரி அழகான வாலிபர், ஒரு இமாம், மதுஹபின் இமாம், அரச குடும்பத்தை சேர்ந்தவர், இளம் பொடியன். அவர் பெண் கேட்டால் முழு பசராவும் பெண் கொடுக்கும். அப்படியானால் அவர் யாரை கல்யாணம் முடிக்க ஆசைப்பட்டார்? இந்த கருப்பு பெண்ணை, அடிமை பெண்ணை. ஏன்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானை பார், அழகை பார்க்காத. அழகை பார்த்து முடிச்சாக்கெல்லாம் நல்லா படுறாங்க நிறைய பேர். அழகை மட்டும் பார்த்தவர்கள். அழகோட தீன் இருந்தால் வேற. ஒவ்வொரு நாளும் கார்குசாரிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சகோதரர்களே, இவர் இன்னொருவரை கூட்டிக் கொண்டு பெண் கேட்டு வாரார். யாருக்கிட்ட? ராபியாவே. ராபியா திரைக்கு பின்னால் போய் மறைந்தார். மறைந்துட்டு கேட்டார், என்ன வந்திருக்கிறீங்க? உங்களை கல்யாணம் பேசி வந்திருக்கிறார். யார் வந்திருக்கிற? ஹசனுல் பஸ்ரி வந்திருக்கிறார். சுபஹானல்லாஹ். விடுவாங்களா? இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள வந்தா விடுவானா யாராவது? பொண்ணுவானாண்டாலும் பாப்பா பிடிச்சி அவடத்த தாலியை கட்டு. நடக்குமா இல்லையா நம்ம ஊர்கள்லண்டா? அந்த பெண் கேட்டா, அப்படியா, நான் 4 கேள்வி கேட்பேன். பொன் பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு வட்டலப்பம் கொடுக்காம கேள்வி கேட்கிறா. 4 கேள்வி கேட்பேன். அந்த 4 கேள்விக்கும் ஹசன் பதில் சொன்னால் அவரை தாராளமாக நான் திருமணம் முடித்துக் கொள்வேன். பெண்களே நன்றாக கேளுங்கள், பெண்கள் அவசியம் கேளுங்கள். உலகத்தில் இப்படியும் பெண்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்தில் சாதிச்சது பொம்பளையில் தானே, ஆம்பளைகளை விட. முதலாவது இஸ்லாம் யாருக்கு? யாருக்கு? ஒரு பொம்பளை, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவது ஷஹீத் யாரு? ஒரு பொம்பளை, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இமாம் புகாரியை உருவாக்கினது யாரு? ஒரு பொம்பளை. இமாம் ஷாஃபியை உருவாக்கினது யாரு? ஒரு பொம்பளை. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானியை உருவாக்கியது யார்? ஒரு பொம்பளை. ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி, ஒரு பிரயாணத்தில் 70,000 பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. உருவாக்கியது யாரு? பொம்பளை. இப்படியும் வாழ்ந்திருக்கிறாங்க பொம்பளையில். பக்கத்தில் வந்தவர் சொன்னார், 4 கேள்வியா? இவருடைய அறிவு கடல், எத்தனை கேள்வியும் கேட்கலாம். அப்படியா? கேட்கிறேன். முதலாவது கேள்வி, ஹசன், நான் மரணிக்கும் பொழுது சக்கராத்தில் களிமா வருமா எனக்கு? முதலாவது கேள்வி இடி. ஹசன் சொன்னார், ராபியா, நீங்க களிமா சொல்லுவீங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. முதலாவது கேள்வியில ஃபெயில். உங்களுக்கு விட தெரியாது.
இரண்டாவது கேள்வி, கபரில் என்னை வைத்தால் 2 மலக்குமார்கள் வருவார்கள் கேள்வி கேட்க. சகோதரர்களை, சந்திக்க இருக்கிறோம் நானும் நீங்களும். சும்மா மலக்குமார்கள் அவங்க. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மலகான், 2 மலக்குகள், ஹாயிலான், பயங்கரமான மலக்குகள், அஸ்ரகானி அயுனுஹுமா, கண்களில் நீல நிறத்தில் நெருப்பு பத்துமாம். அவர்களுடைய பற்கள் நிலத்தை அரைத்து கொண்டிருக்குமாம். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இடி முழங்குற மாதிரி சத்தமாக இருக்குமாம். சகோதரர்களே, கையில் ஆயுதம் வைத்திருப்பார்கள். அவர்கள் கையில தண்டாயுதம் ஏந்தி இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத்து நாள் வரைக்கும் பிறக்கும் எல்லா மனிதர்கள் சேர்ந்தாலும் அதை அசைக்க கூட இயலாதாம். வரப்போறாங்க, எனக்கிட்ட வருவாங்க, உங்கள்கிட்ட வருவாங்க. சகோதரர்களே, ராபியா கேட்டா ஹசன், அந்த மலக்குமார் வந்து என்னிடம் கேள்வி கேட்பார்களே, கேட்பாங்களா இல்லையா? மன் ரப்புக்க, ரப்பு யாரு? தீனுக்க, உண்ட மார்க்கம் என்ன? கிபிலத்துக்க, உண்ட கிபிலா என்ன? இமாமுக்க, உண்ட இமாம் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டி கேட்பார்கள். எந்த கபரில் அடக்கப்பட்டாலும், சம்மாந்துறையில் அடக்கப்பட்டாலும் சரி, சாய்ந்த மருதில் அடக்கப்பட்டாலும் சரி, நியூசிலாந்தில் அடக்கப்பட்டாலும் சரி, கபரிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபர் வரைக்கும் திரைகள் நீக்கப்படும். நீக்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டப்படும். காட்டி கேட்பான் அல்லாஹ், இது யாரு? யார் அவரை பின்பற்றி உலகத்தில் வாழ்ந்தானோ அவன் தான் பதில் சொல்லுவான். பின்பற்றாதவன் என்ன சொல்லுவான்? யாருன்னு தெரியாண்டு சொல்லுவான். ராபியா கேட்டா, ஹசன், அவங்க கேள்வி கேட்டா நான் சரியா பதில் சொல்லுவேனா? ஹசன் சொன்னார், எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? அப்ப 2வதுலையும் ஃபெயில். 3வது கேள்வி, பட்டோலைகள் கொடுக்கப்படும் கியாமத்துடைய நாளையில். கியாமத்துடைய நாளையில பட்டோலைகள். சகோதரர்களே, நீண்ட விஷயம் இதெல்லாம். எனக்கு பேசுறதுக்கும் வேணும், பேசிக்கொள்ளவும் மேலா. நீண்ட விடயம். பட்டோலைகள் கையில் அல்ல, பறந்து வரும். எப்படி இருக்கும்? பட்டோலை எல்லாம் கோடிக்கணக்கான பட்டோலைகள் பறந்து வரும். நல்லவனாக இருந்தால் பட்டோலை தானா வந்து உண்ட வலக்கரத்தில் விழும். பாவியாக இருந்தால் கை பின்னுக்கு போகும், இடது கை முதுகுக்கு பின்னால் பட்டோலை கொடுக்கப்படும். முடிஞ்சு அவர் அதோட முடிஞ்சு. ராபியா கேட்டா, ஹசன், எந்த பட்டோலை வளர்க்கறமா இடக்கறமா? ஹசனுக்கு சொல்லலாமா? சொன்னார், தெரியாது. 3லையும் ஃபெயில். கடைசி கேள்வி, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்வான். என்ன அறிவிப்பு? முழு உலக மக்களையும் 2ஆக பிரிப்பான். நான் சொன்னேன், உலகத்தில் தான் எத்தனையோ பிரிவுகள். கியாமத்தில் 2 கூட்டம் தான். ஃபரீகுன் ஃபில் ஜன்னா வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். முதலாவது சொர்க்கவாதிகள், 2வது நரகவாதிகள். இந்த கூட்டத்தில் எதில் நான் இருப்பேன்? சொர்க்கவாதியா நரகவாதியா? ஹசன் சொன்னார், தெரியாது. ராபியா சொன்னா, ஹசன், நீங்கள் வேற யாரையாவது பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். திருமணம் முடித்து இன்ப வாழ்வு வாழ்வதற்கு நான் தயாரில்லை. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகள் என்னை கொன்று கொண்டே இருக்கிறது. இதற்காக நான் தயாராக வேண்டும். சகோதரர்களே, ஒரு நாளையில் இப்படி யோசிச்சிருப்போமா? நாம யோசிச்சிருப்போமா சகோதரர்களே? உலகத்தை ஆள வந்தவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்தது கொஞ்ச வாழ்க்கை. எண்ணப்பட்ட மூச்சுகள், எண்ணப்பட்ட பேச்சுகள். இவ்வளவு நேரம் நான் பேசினது நல்லதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும், கெட்டதாக இருந்தால் இங்கே எழுதப்பட்டிருக்கும். கியாமத்துடைய நாளையில மனிதன் ஆச்சரியப்படுவான். என்னடா இது எல்லாமே இருக்குது. உலகத்தில் உள்ள சிசிடிவி கேமரா, இந்த போன் எத்தனையோ முன்னுக்கு இருக்குது. இதுக்கே இவ்வளோ பவர் என்று சொன்னா அவன்ட சிசிடிவி எப்படி இருக்கும் சகோதரர்களே? தப்பலாமா? யாராலையும் தப்பே இல்லாது. தப்பலாம் எப்படி? அவன் இறக்கப்பட்டால் மட்டும் தப்பலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கேள்வி கணக்குக்கு நிப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்தால் மனிதன் நாசமா போய் தருவான். ஏன்? ஒரு மூச்சை எப்படி விட்டாய், அடுத்த மூச்சை எப்படி எடுத்தாயின்னு கேட்பானாம். பதில் சொல்லலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
துவா கேட்டார்கள், ஹாசிபனா ஹிசாபை யசீரா, யா அல்லாஹ் லேசான கேள்வி எனக்கு கேட்பாயாக. அது என்ன லேசான கேள்வி எனக்கு? ஆயிஷா நாயகி புத்திசாலி கேட்டாங்க, என்ன லேசான கேள்வி எனக்கு? ஒன்று கேள்வி கேட்டுட்டு விடுறியா? இல்ல ஆயிஷா, அல்லாஹ் கேட்க பிடிச்சா விட மாட்டான். அப்ப லேசான கேள்வி எனக்குண்டா என்ன? நாங்க துவா செய்யறோமா இல்லையா? லேசான கேள்வி எனக்கு கேட்டு, லேசான கேள்வி எனக்குண்டா என்ன தெரியுமா? மனுஷனை கூப்பிடுவான், இங்க வா, இங்க வா, இன்னைக்கு நீ செஞ்ச பாவம் எல்லாம் பார்த்துக்கோ, இன்னைக்கு நீ செஞ்ச நன்மை எல்லாம் பாரு, இன்னைக்கு நீ செஞ்ச பாவம், தனியே செஞ்சது, கூட்டத்தில் செஞ்சது, உமாக்கு தெரியாம, வாப்பாக்கு தெரியாம, டீச்சருக்கு தெரியாம செஞ்ச எல்லா பாவமும் இருக்குது, ஏன் செஞ்சன்னு கேட்கல, போ சொர்க்கத்துக்கு. அதுதான் லேசான கேள்வி எனக்கு. இன்னமா ஹுவல் அரல். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் லேசான கேள்வி எனக்கு கேட்பானாக. யா அல்லாஹ், மறுமையை தெரியாத மக்கள் யா அல்லாஹ், உன்னை ஒழுங்காக விளங்கல்ல யா அல்லாஹ்.